ஃப்ரைடே ஈவினிங் போல் ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ், சாட்டர்டே டிக்ளேர்டு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜை பார்த்ததும் நாளைக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் காலைல தூங்கி எழுந்திரிச்சதும் நம்ம மைண்ட் செட் எப்படி மாறும்னா, இன்றைக்கி லீவ் நாளையில் நம்ம க்ளீனிங் வேலைலாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 நாளைக்கு தம்பி கிளப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அதனாலே சாட்டர்டே ஆனால் எல்லா க்ளீனிங் வேலையும் எடுத்து போட்டு பார்த்துட்ருப்பேன். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மாமா நேற்று மார்க்கெட் போயிட்டு சமையலுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்லாம், இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் காயாக இருக்க தக்காளிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பழுத்த மாதிரி இருக்கிறது, அடிப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் வச்சு லஞ்சுக்கு தக்காளி குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தேன். சமைக்கவே ஒரு காலிங் பெல் சத்தம். யார்டான்னு போய் எட்டி பார்த்தா சர்ச்சில் க்ளீனிங் வேலை இருக்குது, வரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு தான் க்ளீனிங் வேலைலாம் கை வந்த கலையாச்சின்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன். 2:30 மணி போல் வர சொல்லியிருந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது மணி 6 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் காந்தனியார் கோயிலில் இன்றைக்கி திருவிழான்றனால அப்புறம் நம்ம வீட்டு வழியாக தான். அதனால் வீட்டு வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நைட் டின்னருக்கு சூடாக இட்லி ஊற்றி தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு 9:30 போல் அந்தனியார் அப்புறமும் வந்துடுச்சு. பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட் தூங்க போயாச்சு. ஓகே டியர்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.